இதுக்கப்புறம் உலகமே எதிர்த்தாலும் சரி போமாட்டேன் போமாட்டேன் பொண்ணுட்டு போமாட்டேன். பார்க்கலாம், மோதி பார்க்கலாம், எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம். விட்டுட்டு போவே மட்டும் நினைக்காத. பரவாயில்ல, மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னாச்சுது? என்ன தேர்வழி என்னாச்சுது? என்னடா எப்ப பார்த்தாலும் இவளையே சிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவன் என்னதான் பண்ணனா? போராட்டம் வரலாம்டா. இதோட போராட்டமே வாழ்க்கையா இருக்குது. இன்னும் அந்த பழைய கேஸ் அவன் முழுசனும் வெளியில வரல. இது என்னடா? என்ன பிரச்சனை? எங்க ஆச்சு இதெல்லாம்? நீ கூட போறேன்னு சொல்லிட்டு இருந்த? ஆமாமா, நானும் கூட தான் இருந்தேன். அது என்னடா உங்களையே சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, என்ன கேஸ்? என்ன நடந்தது? என்னதாண்டா நடந்தது? ஏன்டா சுத்தி சுத்தி அவளையே அவமானப்படுத்திட்டு இருக்காங்க? அப்படி என்னதான் நடந்தது? சொல்லு, நான் கேஸ் தாக்கல் பண்ணணும். சொல்லு. சொல்லுடா, என்னடா நடந்தது? மனசுக்கு ஒரே போராட்டமா இருந்தது. சரி, கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தா மனசுக்கு நல்லா இருக்குமேனு நானே இவ்வளவு கிளம்பி வந்தோம். சரி, வண்டி எடுத்துட்டு ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டியில பிரேக் இல்லைன்னு எனக்கு தெரியும். அது எப்படி? நீ தான் நல்லா செக் பண்ணுவிய எப்பவும் வண்டிய? இடம் மாத்தி நினைச்சு அப்பவுமே எனக்கு சந்தேகம் தான். சரி, நமக்கு தான் பைக் ஓட்டுனதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு தூக்கிட்டு வந்தேன். சரி, மெயின் ரோட்ல பிரேக் அடிச்சா ஆபத்து வரும்னு பக்கத்துல ஆறு இருந்தது, அதுல வண்டி விட்டுட்டேன். சரி, அதுல வண்டி விட்டதுனால எந்த ஆபத்து இல்ல. ரெண்டு பேத்துக்கும் ஒரு அடி இல்ல. என்ன, ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள விழுந்தோம். சரி, பக்கத்துல நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கோமே, அங்க போலாம், சைட்டுக்கு போலான்ட்டு அந்த ஈர ட்ரெஸ்ஸோடய வந்தோம். ஹாஸ்பிட்டல் இருக்க கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் போயிருந்தோம். கெஸ்ட் ஹவுஸுக்கும் போனோம். சரி. சிரிக்காதீங்க, கொன்னுடுவேன். சிரிக்கத பாரு. ஏற்கனவே எழுதப்பட்டது, புதுசா எதுவும் எழுதப்படல. இப்படி நம்ம பைக்கை தூக்கிட்டு வருவோம், ஆத்துக்குள்ள விடுவோம், இப்படி வருவோம்னு முதலையே எழுதி வச்சிருக்குது. ஆமா, வண்டி பிரேக் பிடிக்காத முத நீங்க பாத்துக்கணும். எப்பவும் பாத்துட்டு இன்னைக்கு பாத்துட்டுல, அப்போ எழுதப்பட்டது நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆமாமா, என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கோம்? இங்க நீ நானும் இருக்கோம். என்ன எழுதப்பட்டிருக்க போதே? என்ன வேணாலும் எழுதப்பட்டிருக்கோம். பார்க்கலாம், என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். நல்லது எழுதப்பட்டிருந்தா நல்லா இருக்கும். என் ட்ரெஸ் ஈரமா இருக்கு, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். நானும் வரட்டா? அப்படி இல்ல, என் ட்ரெஸ் ஈரமா தான் இருக்குது, நானும் மாத்தணும். என்னன்னு பூட்டிட்டு இருந்த ரூமு, நீ பாட்டுக்கு உள்ள போற. இது காடு பகுதி, பாம்பு தும்பி இருக்கும், அதுக்கு சொல்ல வந்தேன். நானா வந்து செக் பண்ணுவேன்ல. பரவாயில்ல, நான் பாத்துக்கிடுவேன். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். உள்ள போய் அப்படின்னு கத்தக்கூடாது இல்ல, அதுக்குதான். நான் அப்பெல்லாம் ஒண்ணு கத்த மாட்டேன். இல்ல, நானும் வாரேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நல்லதுக்கு காலமே இல்ல. சரி, உள்ள போ. போறேன், மாத்திட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உள்ள போங்க. என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்ல. ஏய், மழை வந்துச்சு, வா உள்ள போலாம். உள்ளையா? பயப்படாத, ஒன்னும் ஆகாது, வா. நல்ல மழை வந்துட்டு, உள்ள வா. நீ அப்படித்தான் சொல்ல, உள்ள வா. மழை வந்துட்டு, இனிமேல் இருக்கு, உள்ள வா.
கண்ணாமூச்சி ஆட்டமா செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா காதல் கண்ணாமூச்சி ஆட்டமா செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா. நீ என்ன தப்பா பாக்கியோ? இல்ல இல்ல, நீ பார்க்க பாரு அப்படிதான் இருக்காதான் கேட்டேன். சரி உள்ள வாங்க. அந்த உள்ள ரூம் இல்ல, அங்க போய் மாத்திட்டு வா. நான் 2வது தான் போகணும். சரி நான் மாத்திட்டு வரேன். ஓ, வாழ வேண்டிய வயசுல எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. வாழ வேண்டிய வயசு போய்கிட்டு இருக்கு. என்னதான் ஆசைகள் எல்லாம் வந்தாலும் போச்சு, எல்லாம் போச்சு. ஓ, ஏன்டி என்ன நம்ப வச்சு ஏமாத்துன? இல்ல, நான் எதுக்கு என் வாழ்க்கை தொலைக்கணும்? ஏன் நானும் மனுஷன் தானே, எனக்கும் ஆசைகள்லாம் வரக்கூடாது. நான் என்ன பாவம் பண்ணுனேன்? நான் என்ன பாவம் பண்ணுனேன்? அது இல்ல, இல்ல. புத்தி மதிமயங்குத. யாரும் இங்க தப்பு பண்ணலடி, தப்பு பண்ண தூண்டு போடுறாங்க. இல்ல இல்ல, இதுக்கு முதல்ல நான் கண்ட்ரோல் பண்ண சாரி தாயிரம். எனக்கு மட்டும் இப்பெல்லாம் நடந்தது, எனக்கு மட்டும் இப்பெல்லாம் நடந்தது. அப்போ எனக்கு வாழ்க்கையே இல்லையா? நான் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணுமா? அப்ப எனக்கு வாழ்க்கை இல்லையா? வாழணும் போல இருக்கே. கடவுளே, இந்த இளமையிலேயே என் வாழ்க்கையை படைச்சவரு என்ன முதுமையாக்கி இருக்கலாமே. இந்த இளமை எனக்கு வேண்டாம். அன்னைக்கு அம்மா மாதிரி எனக்கு முதுமையை கொடுத்துரு, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். இந்த இளமை எனக்கு வேண்டாம், முதுமை எனக்கு கொடுத்துரு. இப்படித்தான் அவையார் பாட்டியோ சொன்னாங்களாம். அவங்கள மட்டும் நீங்க முதுமையாக்குனீங்க, என்னையும் முதுமையாக்கிறீங்க. அவையார் பாட்டியோ இப்படிதான் எனக்கு இளமை வேண்டாம், முதுமை தோற்றத்தை கொடுன்னு கடல்கிட்ட கேட்டாங்களா? கொடுத்தீங்கல்ல, எனக்கு முதுமையை கொடுத்துருங்க, நானும் அவங்களே மாதிரி வாழ்ந்துட்டு போறேன். இந்த இளமை வேண்டாம். வாழ வேண்டிய வயசுல நான் வாழல, எனக்கு எதுக்கு இந்த இளமை? இந்த தனிமையும் இந்த இளமையும் என்ன தப்பு பண்ண வச்சிடும் போல இருக்கு. எனக்கு இந்த இளமை வேண்டாம். என் மானத்தை என்கிட்ட இருந்து எடுத்துரும் போல இருக்கு. கடவுளே, நான் மானத்தோட வாழணும். மானத்தை என்கிட்ட இருந்து எடுத்துடாதீங்க, அதுக்கு என்ன கொன்னுருங்க. இந்த தனிமை, இந்த இளமை, இந்த தனியான வாழ்க்கை மானம் போயிரும் போல இருக்கு. கடவுளே, நான் மானத்தோட வாழணும், நான் மானத்தோட வாழணும். உணர்ச்சிகளுக்கு நான் இடம் கொடுத்துட கூடாது. எனக்கு எந்த உணர்ச்சிகளும் வரக்கூடாது, எந்த ஆசைகளும் வரக்கூடாது.
அவசரப்பட்டுட்டேன். அவசரப்பட்டுட்டேன். கடவுளே, ஐயோ. ஒரு பாசம் நங்கோடு பாட்டெடுத்து தந்தாதந்தானே இங்கே மனமுள்ள பொண்ணு ஒன்று மனம் துடிக்க விட்டாத மறுதடிக்க வச்சாத மடிமயங்க வச்சாத ஆயிரத்து நாளில அந்த வாட்டம் இவளுக்கு உச்சந்தலையில் வச்சு எழுதி கட்சி பிரிச்சாத மரச்சாயானந்த சாமியப்பா. நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? நீ கடைசி வரைக்கும் மானத்தோட வாழ்வ. நான் உனக்கு துணை இருப்பேன். நீ மானத்தோட வாழ்வ, துணை இருப்பேன். நீ எந்த சஞ்சலமும் இல்லாம, எந்த போராட்டமும் இல்லாம மானத்தோட இருப்ப, துணை இருப்பேன். உனக்கு வீண் சஞ்சலம் வேண்டாம். வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி. காலத்துக்கும் தனியா தனி மரமா நம்மளால லேசில தப்பு பண்ண முடியாது. தப்பு பண்ணிட்டா நம்மளால வாழ முடியாது. அதையும் மீறி சில நேரம் நம்ம மறந்துடுதான். தப்பு நம்மளை மீறி நடக்காது. அது நம்மளை மீறி நடந்தாலும் அதோட பாதிப்பு காலத்துக்கு நம்மள குற்ற உணர்ச்சியில சாகடிச்சிடும். அந்த குற்ற உணர்ச்சியில ஒண்ணு சாகடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீ வாழு, சந்தோஷமா வாழு. எந்த சஞ்சலமும் வேண்டாம். என்ன ஒரு பொணமா பாத்துரு. நம்ம ரெண்டு பேரும் போனோம்தான். மனசுல போனோம்னு எந்த உணர்ச்சியும் ஆசையும் வராது. நம்மளே நமக்கு துரோகம் பண்ணாங்களோ அப்பவே நம்ம செத்ததுக்கு சமம் தான். இப்போ மனசு செத்து தானே இருக்குதே. மனசு செத்தாலே இந்த சரீரமும் செத்ததுக்கு சமம் தான். மனசு செத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்புக்கு மட்டும் என்ன உணர்ச்சி ஆசை, அதுவும் செத்து போயிட்டதாவே நினைப்போம். செத்து போயிட்டதாவே நினைப்போம். அந்த அளவுக்கு நம்ம எந்த தப்பும் பண்ணலையே. அதுதான் நமக்கு கிடைச்ச தண்டனை. நேர்மையா இருந்த, உண்மையா தான் இருந்த, அதுக்கு கிடைச்ச பரிசு. அப்போ மறுபடியும் சாகுற வரைக்கும் பொணமா தான் வாழணுமா? ஆனா தப்பு பண்ற அளவுக்கு நமக்கு தைரியம் பத்தாது. அது தப்பு பண்ணிட்டாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவமும் நமக்கு கிடைக்காது. குற்ற உணர்ச்சியில தினம் சாகிறத விட நம்ம செத்த போகணும்னு நினைச்சிட்டு அந்த சந்தோஷத்திலேயாவது வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா மத்தவங்களும் வாழ்றாங்களே. ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம், நமக்கான கதவு திறக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாரு, துணையா இருப்பேன், தொந்தரவா இருக்க மாட்டேன். அதுக்காக பிரச்சனை நான் விட்டுட்டு போக மாட்டேன். அப்ப நான் என்ன முடிவு எடுப்பேனே அது எனக்கே தெரியாது. விட்டுட்டு போகாம இருந்தா மட்டும் போதும். அந்த பாவத்தை சத்தியமா செய்ய மாட்டேன். வாழ்வோ தாழ்வோ, துக்கமோ துயரமோ, இன்பமோ துன்பமோ கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உன் விருப்பம். சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அப்படின்னா அந்த கடவுள் இட்ட வழி போல இருக்கட்டும். சரி, மனசு வந்தாலாம ட்ரெஸ் மாத்திட்டு வா, போலாம். சரி. சந்தோஷமா இரு, என்பது வேண்டாம். உலகத்தை ரசிப்போம், உலகத்தை நேசிப்போம். போதும், அந்த சந்தோஷம் நமக்கு போதும். இயற்கையோட ஒன்றி வாழ்வோம், இயற்கையை நேசிப்போம். போதும், எல்லாத்தையும் இழந்து நிக்கிற நமக்கு அது போதும். சஞ்சலத்தோட வாழ்றதை விட இயற்கையை நேசிச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம். என்ன நான் சொல்றது சரிதானே? ஆனா ஒண்ணு, அதையும் மீறி மனுஷங்க தானே. சரி, ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி. தேன்மொழி, தெரியும் தேன்மொழி, இப்படிதான் ஒரு நாள் தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அதான் சொன்னேன், கிஷோர் கூட உன்னை வாழ விட மாட்டாங்க, ஒழுங்கு மரியாதையை என் கூட வாழ்ந்துருன்னு எவ்வளவோ சொன்னேன். நீ என்னத்தான் கிஷோர் கூட வாழறதுக்கு முயற்சி பண்ணாலும் உன்னை வாழ விட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதையே என் கூட வந்திருக்கலாம், இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கவே வேண்டாம். இப்ப புருஷனும் போய், பெத்த புள்ளையும் போய், மானம் போய், மரியாதை போய், படிச்ச படிப்பு போய், நடு வீதியில எவ புருஷன் கூடயோ வந்து உட்கார்ந்துருக்க. இதெல்லாம் தேவையா தேன்மொழி? நான் தான் உன்னை முத ஆசைப்பட்டேனே, ஒழுங்கா என் கூட வந்திருக்க வேண்டியதுன்னு. நான் கூப்பிட்டோன்னு வந்திருந்தா கூட உன் குழந்தையாவது விட்டுருக்க வேண்டாம்.
கிஷோர் மட்டும் உன் வாழ்க்கையில இருந்து போயிருப்பான். இவ புள்ளையும் சேர்ந்து போச்சுது, படிப்பு போச்சுது, மரியாதை போச்சுது. எதுக்கு? நான் அதான் சொன்னேன், ஆதிரா அவ யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் அவகிட்ட இந்த தேன்மொழி எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சேன். அவ உன் விருப்பம்டா அப்படின்னு சொல்லி உன்னை எனக்கு அப்படி தார வாத்து கொடுத்துட்டா. ஆனா உனக்கே தெரியாது, அவ உன்னை எனக்கு வித்துட்டா. இங்க பாரு, இப்பவும் ஒண்ணு இல்ல, பேசாம என் கூட வந்துரு, நாம ரெண்டு பேரும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம். இங்க பாரு, நீ பெத்த புள்ளைய கூட நம்ம எடுத்துட்டு ஓடிடுவோம். ஓ புள்ளைய ஆதிரா எதுக்கு வச்சிருக்கா தெரியுமா? எல்லாம் உன் நன்மைக்கு தான். என்னைக்காவது ஒரு நாள் நீ மனசு மாதிரி என் கூட வாழ வந்துட்டேன்னா உனக்கு பரிசு கொடுக்கறதுக்கு தான் அவ எடுத்து வச்சிருக்கா. நீ மட்டும் இப்ப என் கூட வாழ வந்துட்டேன்னு வச்சுக்க, ஏன் உன் குழந்தைய உனக்கு பரிசா ஆதிரா கொடுத்துருவா. அவ ரொம்ப நல்லவா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்ன உங்க ஊருக்கு அனுப்பி வச்சதே அவதான். டேய், இப்படி ஒரு அழகு பதுமையா ஒருத்தி இருப்பா, உனக்கு பார்த்த உடனே பிடிக்கும், அவ மனசுல மட்டும் இடம் பிடிச்சிருடா அப்படின்னு அவ தான் சொன்னா. நான் கூட சரி பார்க்கலான்னு தான் வந்தேன். வந்த அன்னைக்கு அவ சொன்ன மாதிரியே நான் விழுந்துட்டேன். ஆனா நீ ரொம்ப காரியக்காரி. உனக்கு உன் படிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஆதரா விடுவாளா இல்ல விட்டு வைப்பாளா? அவளுக்கு கிடைக்காதது இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்க கூடாது. நீ இப்ப இல்ல, எப்பவுமே டாக்டர் ஆக முடியாது. ஏன்னா ஆதிரா டாக்டர் இல்லையே. அவ ஒருவேளை டாக்டர் இருந்தா நீ டாக்டரா இருக்கலாம், அவ டாக்டர் இல்லையே. சரி சரி, இப்ப ஒண்ணும் கெட்டு போகல, வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம். உனக்கு உன் குழந்தை தானே வேணும். பாரு, உன் குழந்தை உனக்கு கிடைச்சிரும், வா. எனக்கு நீ மட்டும்தான் வேணும். நீ உன் குழந்தைய நல்லா பாத்துக்க, நான் அதுக்கு எந்த தடையும் போடவே மாட்டேன். கத்தாத, இப்ப நீ கத்துனாலும் ஒரு பிரோஜனம் கிடையாது. நீ ஏன் வந்துட்டனா உனக்கு நல்லது. இங்க பாரு, பொண்ணு தெரிய போட்டு தள்ளதுக்கு எல்லா பிளானும் பண்ணியாச்சு. நீ நினைச்சாலும் அவனை உயிரோட பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அடுத்து ஏதோ ஒரு நாமினேஷன் ஆள் இருக்குதாமே. உங்கள யார் செத்தாலும் அவங்க வெளியில வருவாங்க, அவங்கள நாங்க ஈஸியா விலை கொடுத்து வாங்கிடுவோம். ஆனா இந்த பொண்ணுத்துல இருக்கிற வரைக்கும் விலை கொடுத்தீங்கன்னு பக்கத்துல கூட போக முடியாது. நீ அவனுக்கு துணை, அவன் உனக்கு துணையா இருக்கான். அதான் அவனை போட்டுலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ அவனை போட்டுதலனால நீ எனக்கு கிடைச்சிருவ. நீ எனக்கு கிடைக்கணும்னா அந்த பொண்ணுத்துல போகணும். ஆதிரா அப்படிதான் சொன்னான். டே, உனக்கு தேன்மொழி கிடைக்கணும்னா அந்த பொண்ணுத்திரைய போட்டாதான்டா முடியும், அவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு தேன்மொழி கிடைக்கவே மாட்டான்னா. நல்ல டீலா இருக்குல்ல, அதான் முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு தர கொண்டம் துண்டமாயிருவான். கொலைய செய்வ பத்திரிடா. கத்தி என்கிட்ட கொண்டா. வேண்டாம், இவனை முடிச்சது நானாவே இருக்கட்டும். என் வாழ்க்கை நாசம் பண்ணல, நானே முடிச்சதாவே இருக்கட்டும். சொன்னா கே, கத்தி என்கிட்ட கொண்டா, நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போ. நான் ஒண்ணும் கோலை இல்ல, பொறுமையா போறதே மானத்துக்கு பயந்து. அவன் என்ன வேலை பேசுறான், என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்களா? இதை நீ எப்பவுமே பண்ணிருக்கணும். சரி, கத்தி கொண்டா, நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, இவனை முடிச்சது நானே இருந்துட்டு போட்டோம். டிவி பேப்பர்ல எல்லாத்தையும் நியூஸ் கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஈத்திர பயலும் எந்த பொண்ணு வாழ்க்கையிலும் விளையாட கூடாது. எனக்கு நடந்ததே கடைசியா இருக்கட்டும். போங்க. பரவாயில்லடி, நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. சரி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சதாவே இருக்கட்டும். வேண்டாம், இப்பதானே சொன்னேன், வாழ்வோ தாழ்வோ, துயரமோ துக்கமோ, இன்பமோ துன்பமோ சேர்ந்து பங்கிட்டு கொள்ளலான்னு. சேர்ந்து முடிச்சதாவே இருக்கட்டும்.
பண்ணியிருக்கா. ஆனா இவ இவ இதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். அம்மா நான் விக்கி வர சொல்றேன். இங்க பாரு, நான் சொல்றதை மட்டும் கச்சிதமா முடிச்சிரு. கச்சிதமா முடிச்சிடேம்மா. அழாத, நீ அழன அவசியம் இல்லை. சரியாதான் பண்ணிருக்க. காப்பாத்துறேன், நிச்சயமா காப்பாத்துறேன். அது சரி, நீங்க ரெண்டு பேருக்கு வந்து சரணடைஞ்சீங்க, என்கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணிருக்க வேண்டியதானே? நாங்க எங்களை சரணடைஞ்சோம், நாங்க எங்களை கூட்டிட்டு போறோம்னு பார்த்தேன். நீ என்ன சொல்ற? நான் இவளை இங்க கூட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சேன். நான் ஜெயலட்சுமி கூட இன்ஃபார்ம் பண்ணேன், அவன் வெளிநாட்டுக்கு வந்துருன்னு சொன்னான். நான் அங்க போறது எல்லாரும் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எப்படி போலீஸுக்கு தெரிஞ்சு தெரியல. நாங்க வெளியில வரப்ப எங்களை மடக்கி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சு போனா கேஸ் உண்மையா இருந்தா நானும் வந்துட்டேன். அப்படின்னா இல்ல பிளான் போட்டு நடந்திருக்கு. அது எப்படி அங்க இப்படி நடக்கணும் எப்படி தெரியும் போலீஸுக்கு? அதனால அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் அமைதியில வந்துட்டேன். இது என்னமோ திட்டமிட்டு பண்ண மாதிரி தான் இருக்குது. சரிடா, அப்படினால அந்த இடத்துல இதுதான் நடக்கும்னே எப்படி பிளான போட்டாங்க? அப்படி இல்லம்மா, அவங்க கொலவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவ மானத்தோட விளையாடலான்னு பார்த்திருப்பாங்க. கையும் களவுமா பிடிச்சி மானத்தை வாங்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அங்க வேற மாதிரி நடக்குன்னு அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு டெல்லியிலும் இதுதான் நடந்தது. அம்மா அதை நம்பணும்டா. அவ அதை பண்ணிருப்பாளா? அவளுக்கு அந்த மாதிரி ஒரு புத்தி உண்டா? அவளுக்கு அந்த மாதிரி கேரக்டர் உண்டா? அதை ஆராய்ச்சி பண்ணிருக்கணும்டா. ஏதோ ஒரு முகத்துல இருக்குன்னு நம்புன பாரு, இருக்குல்ல கூட இருக்கவங்க நம்ப வச்சாங்க. அன்னைக்கு நீ வேற முகத்துல இருந்தனாலதான் அன்னைக்கு அவ பிரச்சனையில மாட்டினா. இல்ல அவளுக்கு அந்த மாதிரி புத்தி கிடையாது, அவ அப்படி பட்டவா இல்லன்னு நீ கொஞ்சம் யோசிச்சிருந்தானா அங்க என்ன நடந்திருக்கும், அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு அன்னைக்கே எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். நீ போன மயக்கம் அப்படி. அவனை சொல்லி என்ன தப்பு இருக்கு? எல்லாத்தையும் நிதானமா பண்ற நானே அன்னைக்கு நானும் அப்படித்தானே நினைச்சேன். அது அப்படி இல்ல, அவளை நமக்கு பிடிக்காது. அதனால அவளுக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தை நம்ம நினைக்கவே இல்லை. அவளை பிடிச்சிருந்துன்னா அவளை காப்பாத்த நினைச்சிருந்தா அந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நம்ம அன்னைக்கே கண்டுபிடிச்சிருப்போம். இன்னைக்கு நீயும் வாழ்க்கையை இழந்து இப்படி வாழ்ந்திருக்க மாட்ட, இவ்வளவு அவமானப்பட்டிருக்க மாட்டா, நீயும் இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க மாட்ட. இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. பிடிக்காதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவ பின்னாடி இந்த நியாயத்தை இங்க யாருமே கண்டுக்கல. நீயும் முழுசா அதில் கிட்ட ஏமாந்துட்டு வந்து நின்றுக்க மாட்ட. அன்னைக்கே எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்னைக்கும் ஒரு பக்கம் மட்டும் விசாரிக்க கூடாது, மறுபக்கத்தையும் விசாரிக்கணும். ஒரு பக்கத்தை விசாரிக்கிறது பிரச்சனை இல்லை, அவங்கள காப்பாத்துங்கிற மனசுல வச்சுக்கிட்டே ஒரு பக்கம் விசாரிக்க கூடாது. ரெண்டு பேர்ல யாருமே தப்பு பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம விசாரிச்சாதான் உண்மையான நிலவரம் என்னன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அன்னைக்கு நீதி நாம தவறணும், அதனால இத்தனை நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அன்னைக்கு அவ தண்டனை அனுப்பிச்சா நமக்கு சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு அதே பிரச்சனை இன்னைக்கு நாமளும் சிக்கிருக்கோம். நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ண முடியும். அன்னைக்கு அவளை அசிங்கப்படுத்துறதுக்கு நாமெல்லாம் உறுதுணையா இருந்தோம். இன்னைக்கு நாம அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறோம். இன்னைக்கு அவளுக்கு நடக்கதான் நாளைக்கு நமக்கும் நடக்குன்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. சும்மா மடத்தனமா யாருக்கும் யாரும் சப்போர்ட் பண்ண கூடாது. நாளைக்கு நமக்கு நடக்காதுன்னு எந்த நிச்சயமும் இல்ல. இன்னைக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை காப்பாத்தி விடுறனால அவ செய்யறதெல்லாம் சரியாயிராது. அன்னைக்கு அப்படித்தான் ராணியும் ஆதரவையும் நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரால தான் இன்னைக்கு நாம தலை குனிஞ்சு வந்து நிக்கிறோம். பொதுவா எந்த மனுஷனையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடவே கூடாது. தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு மனுஷன் எவனும் யோக்கியமானவன் கிடையாது. மனுஷன் அவ்வளவுதான். தலையில தூக்கி வச்சு கொண்டாடினா அது குழந்தைங்களை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. மத்தபடி மனுஷனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். அதே மனுஷனால தான் நமக்கு பேரழிவு. நம்ம யாரை தூக்கி பிடிக்கமோ அவனால தான் நம்ம கீழே விழுவான். நம்ம யாரை தூக்கி போட்டு மிதிக்கமோ அவனால தான் அவசரத்துக்கு நமக்கு உதவி கிடைக்கும். இந்த மனுஷன் வேணும், இந்த மனுஷன் வேண்டாம், இவ வேணும், இவ வேண்டாம் அப்படின்னு யாரையும் நாம நிதானிக்க முடியாது. காலம் எப்படி வேணாலும் மாறும். அதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க, எந்த பொண்ணையும் வெறுக்காதீங்க, யாரையும் வெறுக்காதீங்க, நிதானமா இருங்க, யாரையும் அளவுக்கு அதிகமா நேசிக்காதீங்க, யாரையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. இதுக்கு தான் நான் படிச்சு சொன்னேன். அன்பு வை, பாச வை, காதல் செய், எல்லாம் ஒரு அளவோட தான். அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சுன்னு எதுக்கு சொன்னாங்க? எல்லாமே அளவுக்கு மீறி வரும்போது அது வலியும் வேதனையும் தான். எப்பேற்பட்ட அமுதமா இருந்தாலும் அளவுக்கு மீறினா அது நஞ்சா மாறும். அப்படிதான் உறவுகளும். அதிகமா உறவு எடுத்துக்கிட்டேன்னா அது பகையில தான் வந்து முடியும். கண்மூடித்தனமா மனைவி நேசிக்கிறது தப்பு இல்ல. அவ என்ன பண்றான்னு தெரியாமலே கண்மூடித்தனமா இருந்திருக்க பாரு, அது தப்புன்னு சொல்ல வாரேன். மனைவியை நம்பவே கூடாதுன்னு மனசுல ஒரு கங்கணத்தை கட்டிக்கிட்டு அவ பேசுறதெல்லாம் அலட்சியம் பண்ண பாரு, அதனால நீ வாழ்க்கையை இழந்து வந்து நிக்கிற. அதிகமா தூக்கி வச்சு கொண்டாடவும் கூடாது, அளவுக்கு அதிகமா அலட்சியம் பண்ணவும் கூடாது. எதுக்கு ஆண் புருஷனாவும் பெண் மனைவியா இருக்கா? ஆணுங்கவன் கரெக்டா குடும்பத்தை வழி நடத்தணும். அவன் பலசாலி, அவன் தான் எல்லாத்தையும் பொறுப்பா பார்க்கணும். மனைவி என்ன பண்றா, யாது பண்றா, அவ பேச்ச அலட்சி பண்றவன் இதனால என்னென்ன பாதிப்பு வரும் இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும். அதனால தான் நீ ஆம்பளை, நீ அதனால தான் புருஷன். அவ பேச்ச காது கொடுத்து கேட்க முடியலனா நீ எதுக்கு அவளுக்கு புருஷனா இருக்கணும்? அவளுக்கு எதுக்கு நீ தாலி கட்டிருக்கணும்? அவளை எதுக்கு நீ காதலிச்சிருக்கணும்? நீ அலட்சியம் பண்ண ஒரே ஒரு காரணம் தான், இன்னொருத்தி உள்ள புகுந்து விளையாண்டுட்டு போயிட்டா. எப்ப கணவன் மனைவிக்குள்ள மூணாவது ஒருத்தங்க வந்துட்டாங்களோ அப்பவே உங்க உறவு முடிஞ்சு போச்சுடி. அது தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள மூணாவது மனுஷன் வந்துட்டாலே அந்த உறவு முடிஞ்சு போச்சு. உங்க வீக்னஸ் இன்னொருத்தி உள்ள புகுந்தா உங்க குடும்ப வாழ்க்கையில ஒருத்தி உள்ள அளவுக்கு நீ நடந்துக்கிட்ட. ஒருத்தி உள்ள இருக்கான்னு கூட தெரியாம மதிமயங்கி உடனே டைவர்ஸ்க்கெல்லாம் ஏற்பாடு பண்ண பாரு, முட்டாள்.
ஒரு நல்ல ஆம்பளை நிதானிக்கணும். நமக்குள்ள எதுக்கு சண்டை வருது, அவ எதுக்கு நம்ம கிட்ட சண்டை போடுறா, அவ எதுக்கு வீட்டை விட்டு போகணும்னு சொல்றா, எதுக்கு தனி கொடுத்தனும் போகணும்னு சொல்றா, எல்லாத்தையும் நீதான்டா யோசிச்சிருக்கணும். பொம்பளைன்னா அப்படித்தானே சொல்லுவோம் அப்படின்னு நீ அலட்சியம் பண்ண. அவளுக்கு வேற வழி தெரியல, மத்தவங்க உதவியை தேடினா. எப்ப கெட்டின உதவி கிடைக்காம அடுத்த உதவி அவ தேடினாலும் அப்பமா அவ வாழ்க்கையில தோத்து போயிட்டா. மத்தவன் உள்ள வந்து உதவி பண்ண வரானா அவன் அவனுக்கு ஆதாயம் இல்லாம அவளுக்கு உதவி பண்ண மாட்டான். அது அவ அவமானப்பட்டு நிக்கும் போது அது அவளுக்கே புரியும், இவன் ஆதாயம் இல்லாம நமக்கு உதவி பண்ணலன்னு. அப்ப புரியும் போது அவ எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிப்பா. உன்னை இழந்திருப்பா, குடும்பத்தை இழந்திருப்பா. இதுதான் உண்மை, இதான் நிதர்சனமான உண்மை. இது இங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது. கணவன் மனைவியும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகதான் செய்யும். சொல்ல போனா 40-50 வயசுல தான் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு புரிஞ்சே இருப்பாங்க. ஏன்னா அவளுக்கும் போக்கடா இருக்காது, அவனுக்கும் போக்கடா இருக்காது. அப்பதான் ஒத்துக்கொத்து புரிஞ்சுக்கவே ஆரம்பிப்பாங்க. அவளை யாரே நம்மளை விட்டா எங்க போவா, அவளும் இந்த மனுஷனை விட்டுட்டு வேற எங்க நம்ம போவ அப்படின்னு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போறது அந்த வயசுலதான். ஆனா உங்களுக்கு அது வரைக்கும் பொறுமை இல்ல. ஒருத்தர்ல டைவர்ஸ் வாங்கணுமா, பிரிஞ்சமா, போ முடிஞ்சுது, அடுத்த வாழ்க்கை ஆரம்பிக்கீங்க. அப்ப அதுவும் ஆரம்பத்துல தானே வரும், அதே சண்டை தானே வரும், அதே பகை தானே வரும், அதே முறிவு தானே வரும், அதே டைவர்ஸ் தானே வரும். அப்படி எத்தனை நாள் நீங்க முடிப்பீங்க? அப்போ அடுத்து அப்படித்தானே, பொறுமை இல்ல அப்படித்தானே. இப்பெல்லாம் நல்லதை எடுத்து சொல்றதுக்கு ஆட்கள் இல்ல, சொல்ற அளவுக்கு இங்க யாருக்கும் மனசு இல்ல. போச்சு, பழைய ஆட்கள் போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப இருக்க சென்டர்ஸுக்கு அது தெரியாது. ஓ இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்து போய்கிட்டு இருக்காங்க. புள்ள தப்பு பண்றதா, பையன் தப்பு பண்றானா இதுவும் தெரிய மாட்டேங்குது. நல்லது கெட்டது எடுத்து சொல்றதுக்கு தெரிய மாட்டேங்குது. மகா டைவர்ஸ் கேட்கலாம், சரி என் மகளுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல, டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துரு. அதே அந்த காலத்துல செருப்பு கட்டி அடிச்சாங்க. எதுக்காக டைவர்ஸ் வாங்குற அந்த வார்த்தையை முதல்ல சொல்ல மாட்டாங்க. ஏதோ 100ல எங்கேயாவது 1-2 தான் கேள்விப்படுவோம். அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒன்ன கட்டிட்டு கிடந்தாங்க. அதே 40 வயசுல ஒன்ன கட்டிட்டு கிடப்பாங்க. அதுதான் வாழ்க்கை, கடைமன் வாழ்க்கை. முன்னாடி பொம்பளை பிள்ளைங்கள ஆம்பளை பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கல்யாணம் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் இது நம்ம குடும்பங்கிற ஒரு பொறுப்பு எல்லாத்துக்கும் இருந்தது. பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா கூட பிறந்த வீட்டுக்கு வரதே விருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி வந்துட்டு போன காலம். ஆனா இப்ப அப்படி இல்ல, கல்யாணம் முடிஞ்சிருக்காங்க, லட்சமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பிடிக்கலையா 1000-2000 செலவழிச்சிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இதுக்கு மேல எதுக்கு, தாளை எதுக்கு, பத்திரிக்கை எதுக்கு, சொந்த பந்தம் எதுக்கு, அவ்வளவு செலவு எதுக்கு, அவ்வளவு ஆடம்பரம் எதுக்கு, 2000-3000 கொண்டு டைவர்ஸ் வாங்குறதுக்கு? ஒரு பிரச்சனை நடக்குனா அதுக்கு காரணம் நாமளா தான் இருக்கணும். கெட்டவன் நம்ம சொல்ல கேட்கல, அடுத்தவங்கிட்ட உதவி கேட்க போதுக்கு முன்னாடி 1000 வாட்டி ஒரு பொண்ணு யோசிக்கணும். இல்ல அந்த அவமானத்தை தாங்கிற அளவுக்கு உனக்கு மனத்தைரியம் இருக்கணும். கொஞ்சம் பெரியவங்க சொன்னா காது கொடுத்து கேளுங்க. அவங்க நேரம் போகாம உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அனுபவம், பல விஷயங்களை பார்த்து தெரிஞ்ச அனுபவம். இன்னைக்கு அவங்களை நீங்க அலட்சியப்படுத்தினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படும் போது உங்க பக்கத்துல ஒரு நாதி இருக்காது. ஐயோ என்னை விடுவிப்பார் யாரும் இல்லையா, எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதி கொண்டு வரதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கத்தனாலும் கதனாலும் ஒரு ஈக்காக்கா கூட உன் பக்கத்துல வந்து நிக்காது. ஐயோ எனக்கு ஏதாவது விடுதலை கிடைக்காதா, யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன், எனக்கு ஆறுதலா யாராவது வாங்கலன்னு நீங்க கத்துனாலும் கதறினாலும் ஒரு நாதி வராதே. இதுதான் உலகம். நான் எப்பவுமே உங்களை குள்ள நிறைய இருக்க சொல்லுவேன். குள்ள நரி புத்தியோட இல்ல, இங்க வாழ்ற மனுஷன் எல்லாம் குள்ள நிறைய மாறிட்டு இருக்கா. அவன் பறிக்கிற குழியில நம்ம விழாம இருக்கிறதுக்கு நமக்கும் குள்ள நரி புத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுக்குத்தான் எப்பவுமே குள்ள நரி மாதிரி நீங்களும் நடந்துக்கன்னு சொல்றேன். ஒரு திருப்பு பாதாளத்துல சாக்கடையில விழுந்தோம், அப்புறம் நீங்க என்னத்தான் தொடச்சி குளிச்சு பறக்கி எந்திரிச்சாலும் அந்த வாசனையும் போகாதே, அந்த பழைய பேர் புகழும் கிடைக்காதே. நீ என்னத்தான் குளிச்சு முழிச்சு செண்டு அடிச்சு வந்து நின்னாலும் இவ அந்த சாக்கடையில தான் விழுந்து கிடந்தா அப்படின்னு தான் இந்த உலகம் உன்னை குத்தி காட்டும். நீ என்னத்தான் படிச்சு முடிச்சு மேல் இடத்துல வந்து மேல் போஸ்டிங்ல இருந்தாலும் அவன் இதயத்துல ஓரத்துல இவ ஒன்னத்த சாக்கடையில விழுந்தவா தானே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் யோசிப்பேன். ஒரு பொண்ணு எப்பவுமே நெருப்பா இருக்கணும். அவளை சுத்தி நெருப்பு கனல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவளை சுத்தி நெருப்பு வலைய சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நெருங்கி வரவங்களுக்கு சூடுபட்டு ஓடி போவாங்க. நாம குளிரா இருந்தோம் அணைக்கணும் தான் நினைப்பான். நெருப்பா இருந்தா மட்டும் தான் சுட்டரிக்க முடியும். ஆனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, இங்க போராடிதான் வாழணும். ஆண் வாழ்க்கையோட போராடுவான், பொண்ணுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மானத்தோட கொஞ்சம் போராடித்தான் ஆகணும். போராடு போராடு, எந்திரிச்சு போராடு, உட்காராத, மூளையில முடங்கி உட்காராத. எனக்காக இன்னொருத்தவங்க போராடுவாங்க நினைக்காத, உனக்கு நீ தான் போராடணும். எந்திரிச்சு போராடு. உன் வாழ்க்கைக்கு நீ போராடினா மட்டும் தான் நீ ஜெயிக்க முடியும். எனக்காக என் புருஷன் ஓடுறாரு, என் பிள்ளைங்க ஓடுறாங்கன்னு சொன்னா நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். இங்க யாரை நம்பி நாம இந்த உலகத்துக்குள்ள வரல, வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் எல்லாரும், அவ்வளவுதான். மத்தபடி நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் போராடணும். கணவனா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், தாய் தகப்பனா இருக்கட்டும், இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறம் நமக்காக வந்தவங்க, அவ்வளவுதான். எப்படி வந்தாங்களோ அப்படியே போயிருவாங்க. ஆனா உன் வாழ்க்கைக்கு நீ தான் போராடணும். நீ நல்லா சாதிக்கணும், முன்னுக்கு வரணும்னா நீ போராடணும். உலகம்னா தடை போடதா செய்யும், குடும்பம்னா தடை போடதா செய்யும். ஜெயிக்கணும்னா போராடு. இன்னைக்கு சாப்பிடறதுக்கு போராடிட்டு இருக்க உலகத்துல நீ ஜெயிக்க தானே போராடுற. உன்னால போராட முடியாது.
3 வேளை பசிக்காக இங்க போராடுறதுக்கு எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. அவங்க பசியோட தான் போராடிட்டு இருக்காங்க. நான் ஜெயிக்கிறதுக்கு தான் நான் போராட சொல்றேன். பசி தான் இருக்கிறதே கொடுமையானது. அதுக்கே போராடுறதுக்கு இங்க பல மக்கள் இருக்கும்போது, பல லட்சம் பிள்ளைங்க இருக்கும்போது, நீ ஜெயிக்கிறதுக்காக தானே ஓட போற? உன் வாழ்க்கைக்காக தானே ஓட போற? ஜெயிச்சு காட்டு. பசிக்கு முன்னாடி எதுவுமே இங்க இல்ல. போ யோசி. இதை நீ வேணும்னு பண்ணல. உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு நீ பண்ணது போராடு. யோசி, நல்லா யோசி. ஒழுக்கம், நேர்மை, இதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் தான் பேசுவான். சந்தர்ப்பம் கிடைச்சவன் அமைதியா போய்கிட்டு இருப்பான். இங்க சந்தர்ப்பம் கிடைச்சவன் ஏகப்பட்டது வேறு. சந்தர்ப்பம் கிடைக்காத 1-2. அந்த 1-2 தான் நம்ம கீழே தட்டதுக்காக எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு கிடக்கும். களவும் கற்றுமர இந்த உலகத்துல எல்லாத்தையும் பட்டு அனுபவிச்சாதான் பொதுவா அனுபவமே கிடைக்கும். இது உனக்கு கிடைச்ச ஒரு அனுபவமா எடுத்துக்க. தூசி தட்டிட்டு எந்திரிச்சு வெளியில போ. களவு கூட ஒரு வாட்டி களவாண்டு மாட்டி பார்த்தாதான் அந்த களவு பத்தி கூட தெரியும் நமக்கு. பொதுவா எந்த விஷயத்தையுமே நம்ம பட்டு அனுபவிக்கும் போது அதுக்கு பவர் அதிகம், அனுபவம் ஜாஸ்தி. அந்த அனுபவத்தை பெற்றிருக்க நினைச்சுக்க. இனி இந்த மாதிரி விஷயத்துல எப்படி நேக்க நடக்கணும், எவ்வளவு புத்திசாலித்தனமா நடக்கணும்னு இப்ப உனக்கு இருக்கிற பாடம் மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே இருக்காது. போ. வாழ்க்கை ஒரு முறைதான். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை. உனக்கு கடவுள் வாழறதுக்காக அனுப்புனதே. அதை நீ யாருக்காகவும் இழக்கவும் வேண்டாம், தியாகம் பண்ணவும் வேண்டாம். பிடிச்சதை செய்ய, மனசுக்கு திருப்தியா பட்டதை செய்ய. நாம ஒருத்தங்களுக்காக ஒரு தியாகம் செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கணும். தியாகம் செஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த தியாகத்துக்கு அவங்க தகுதியானவங்களா, அந்த தியாகம் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா, அந்த தியாகம் செஞ்சதுனால உன் நிலைமை என்னன்னு நீ பல முறை யோசிச்சுட்டு அந்த தியாகத்தை செய்ய. தியாகம்னு வாழ்ந்து உண்மையா வாழ்ந்தவங்களை இந்த உலகம் தோக்கடிச்சு வச்சிருக்குது. ஆனா அவங்க தியாகமா வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த காலத்துல பேசட்டாலும் அதுக்கு அடுத்து வர சந்ததி அவங்கள பத்தி தான் பேசும். நாம செய்யற தியாகம் அர்த்தம் உள்ளதா இருக்கணும், பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும். பிரயோஜனற்ற தியாகம் வீடு. நீ தியாகம் பண்ணலாம். உன்னை நம்பி ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, பல லட்சம் அனாதை பிள்ளைங்க இருக்குது. அவங்களுக்காக உன் வாழ்க்கை தியாகம் பண்ணு. அந்த பிள்ளைங்களுக்காக உன் வாழ்க்கை தியாகம் பண்ணு. அப்ப பாரு, இந்த சந்ததி இல்ல, இனி வர அத்தனை சந்ததியும் உன்னை பத்தி பேசும். வீணா போறவங்களுக்காக உன் தியாகத்தை பண்ணுன்னு வச்சுக்க, அது வீணா போயிடும். ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு துணை, ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணு துணை. முடிவு பண்ணிக்க. சீக்கிரம் இருந்து கிளம்புங்க. எப்படிடா? நான் ஏற்கனவே கிஷோரையும் டானிலையும் அந்த ஸ்பாட்டுக்கு அனுப்பிட்டேன். அவன் ஆத்து பக்கத்துல கிடக்குறான். உங்களுக்கு அந்த கொலைக்கு இப்ப எந்த சம்மந்தம் இல்ல. இந்த கேஸ் எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். வீணா தேவையில்லாத பள்ளியில மாட்டிக்கிட்டு வாழ்க்கை சீரழிச்சிடாதீங்க. 2 இருந்து கிளம்புங்க. நான் வெளியே போனேன். நான் இந்த கேஸ்ல மாட்டிக்க மாட்டேன். நான் சரியா தான பண்ணிருக்கேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் முன்னதான வந்திருக்கேன். சரியா தான் பண்ணிருக்கேன். கரெக்ட். இங்க இருந்து சீக்கிரம் கிளம்புங்க. பேசுறது நீதானா? இதான் அங்க வச்சு சொன்னேன். வா, ஓட்டம் முடிச்சிருவோம். நீதான் நீதி நேர்மைன்னு சொல்லி இங்க கொண்டு வச்சுட்ட. நீதி நேர்மை நியாயமான விஷயத்துக்கு மட்டும்தான். புரியுதா? வா, ஓட்டத்தை பிடிக்கலாம். எவ்வளவோ சொன்னேன்டா. வா, ஓட்டத்தை பிடி பண்ணு. உட்கார்ந்து அழுதுட்டா. இதுல நான் சேர்ந்து மாட்டிக்கிட்டேன். வா போலாம். சீக்கிரம் தான் இங்க இருந்து கிளம்பு. டேனியல் கிஷோர் வந்து பாடி தூக்கி முன்னத்துல போட்டானுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, போங்க. சீக்கிரம் நம்ம இந்த ஓடிடுவோம். இதுதான் அங்க சொன்னேன். சரி சரி, கொட்டிட்டு கிளம்பு. அப்படியே தப்பிக்க முடியாதுங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டம் தன் கடமை செய்யும். மூடிக்கிட்டு போடி. அடச்சி பாடி. நம்ம போயிடலாம். கொலை பண்ணிட்டு அவ்வளவு சீக்கிரமா நாங்க இருந்து தப்பிக்க முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. நான் பத்திரிக்கை, டிவி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் இங்க ஓடி போங்க. உங்களுக்கு ஓடி போறது ஒண்ணும் புதுசு இல்லையே. அதான் அவளே சொல்லிட்டாலே, ஓடி போறது நமக்கு ஒண்ணும் புதுசு இல்லைன்னு. அதானே, வழக்கு போல ஓடி போயிடுவோம். 1 2 3. ஆமா, ஆடி என்ன வெட்டிக்க தலையே கொடுக்கும் பாரு. இன்னும் ஆட்டம் ஆரம்பிக்கலடே. ஆட்டம் ஆரம்பிக்கும் போதே உன் நிலைமைய பாரு. சும்மா தோறுமாறா இறங்கி அடிப்பேன். ஆட்டம் இப்ப எங்க அண்ணன் ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் ஆடி முடிக்கட்டான். இறங்கி அடிக்க. எத்தனை பேர் இறங்கி வந்து அடிச்சாலும் இந்த ஓதிர வாசிக்க முடியாது. போடுங்க முடியாது. பாடி. தொலைச்சு யாட்டத்துக்கு அஸ்திவாரம் போட்டவனே நீதான். நான் உன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன். நீ விட்டு கொடுத்து வந்திருந்தனா எவ்வளவு வந்திருக்காது. இதுக்கெல்லாம் உனக்கு சேர்த்து வச்சிருக்கதே இல்ல. ஆட்டத்தை நான் ஆரம்பிக்க. ஸ்டேஷன் இருந்து போயிட்டா இந்த கேஸ் இருந்து போயிருவாங்களா? அத்தனை ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. இதே கேஸ்ல நான் உன்னை சிக்க வைக்கட்டா?
பாக்குறியா? ஏய், நான் கிரிமினல், கிரிமினலுக்கும் கிரிமினலே. சத்தியமா சொல்றேன்டி, இந்த கேஸ்ல நான் உன்னை சிக்க வைப்பேன். உனக்கும் அந்த டாக்டருக்கு என்ன சம்பந்தம் நான் நிரூபிச்சு காட்டுவேன்.